எல்லாமுள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் கடமையாக்கப்பட்ட புனிதமிக்க ஜும்மாவை அல்லாஹுடைய தூதர் காட்டிய முறைப்படி நிறைவு செய்ய வேண்டும் என்கிற நன்னோக்கிலே நாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகை படைத்து இந்த உலகிலேயே சிறப்பிற்குரிய உயிரினமாக மனித இனத்தை தேர்வு செய்து அந்த மனித இனம் இந்த உலகிலே தன்னுடைய வாழ்வை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை இறைவன் தன்னுடைய வார்த்தைகளை வடிவமைத்து திருமறை குர்ஆனாக இறக்கி அருள் புரிந்துள்ளான். அந்த திருமறையினுடைய வார்த்தைகளை வழிகாட்டுதலை நம்மளிடத்திலே கொண்டு வருவதற்காக ஒரு இறை தூதரையும் இறைவன் நியமனம் செய்து இறக்கி அருள் புரிந்துள்ளான். உலகத்திலே வாழக்கூடிய மூமினான் அடியான் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளின் அடிப்படையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளாருடைய வழிமுறையின் அடிப்படையிலும் வாழ்ந்து மரணித்தான் என்று சொன்னால் அவனுடைய மன்னரை வாழ்வும் மறுமை வாழ்வும் மகிழ்ச்சிகரமாக சுகபோகமாக அமைந்துவிடும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை தன்னுடைய வாழ்விலே பின்பற்றாமல் அல்லாஹ்வுடைய தூதருடைய நட்போதனைகளை தன்னுடைய வாழ்விலாக ஏற்று நடக்காமல் மனோ இச்சையை பின்பற்றி வாழ்ந்து மரணித்தான் என்று சொன்னால் அவனுடைய மன்னரை வாழ்வும் மறுமை வாழ்வும் கேள்விக்குறியாக அமைந்துவிடும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே நமக்கு ஏராளமான அருள் கொடைகளை தந்து அருள் புரிந்துள்ளான். அதிலே மிகவும் ஒரு சிறந்த அருள் கொடையாக இறைவன் பிள்ளை செல்வங்களை நமக்கு தந்து அருள் புரிந்துள்ளான். இந்த பிள்ளை செல்வத்தின் மூலமாக நம்முடைய வணக்க வழிபாடுகளும் நம்முடைய செல்வத்தினாலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு உங்களை தடுத்துவிட வேண்டாம் என்பதையும் இறைவன் தன்னுடைய திருமறையிலே சுட்டி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வல அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நினைப்பதை விட்டு உங்களுடைய செல்வமும் உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய பிள்ளைகளும் இறை நினைவை விட்டு திசை திருப்பி விட வேண்டாம் என்பதை போன்ற ஏராளமான அறிவுரைகளை இறைவன் திருமறையிலே சுட்டி காட்டுகிறான். இப்படிப்பட்ட இந்த பிள்ளைகளை நாம் எந்த அடிப்படையிலே வளர்த்து வார்த்து எடுக்கிறோம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் கொடைகளாக பிள்ளைகளை தருகிறான். அந்த பிள்ளைகளை இஸ்லாமிய அடிப்படையில் மார்க்க கல்வியை அவர்களுக்கு சரியான முறையிலே புகட்டி அவர்களின் மன்னரை மற்றும் மறுமை வாழ்வுக்கு நாம் வலு சேர்க்கும் அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளை தயார்படுத்துகிறோமா என்பதை சுய பரிசோதனை செய்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் சொன்னார்கள், எல்லா பிள்ளைகளும் இயற்கை மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் பிறக்கின்றது. அந்த பிள்ளை யூதர்களாகவோ நசராணிகளாகவோ நெருப்பு வணங்கிகளாகவோ மாறுவதற்கு அவர்களுடைய பெற்றோர்கள்தான் முக்கிய காரணமாக இருக்கின்றார்கள் என்று நபிகளார் நமக்கு வலியுறுத்தி சுட்டி காட்டுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திலே குழந்தை செல்வத்தை தந்திருக்கிறார். அந்த பிள்ளைகளை நாம் மார்க்க அடிப்படையில் வளர்த்து வாலிபமாக ஆக்கி அவனுடைய இறுதி முடிவும் நம்மளுடைய இறுதி முடிவும் இனிமையாக அமைவதற்கு நம்மளுடைய சந்ததிகளை நாம் சிறந்த சந்ததிகளாக தயார் செய்கிறோமா என்பதை நாம் பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய பிள்ளைகளை இந்த உலகத்திலே உலக கல்வியை கற்றுக்கொள்வதற்காக எப்படியெல்லாம் நாம் அலைந்து திரியக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பிள்ளையினுடைய கல்வித்தரம் நல்லபடியாக இருக்கணும், நம்முடைய பிள்ளையினுடைய வருங்காலம் ஃபியூச்சர் இனிமையாக அமைந்து விட வேண்டும். நாம் தான் படிக்கலை,
நம்முடைய பிள்ளைகள் நல்லபடியாக உலக கல்வியிலே கற்று ஏதாவது ஒரு தொழில் ரீதியான ஒரு அந்தஸ்திலே, ஒரு மேலை நாட்டிலே, ஒரு உயர்ந்த இடத்திலே அமர்த்திவிட வேண்டும் என்பதில் எல்லா தாய் தந்தைகளுடைய ஓட்டம் கடுமையாக இருக்கும். ஒரு கல்வியிலே சேர்க்க போகிறோம் என்று சொன்னால் ஒரு பள்ளிக்கூடத்தில் 4-5 பேர்கிட்ட ஆலோசனை செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அதன் மூலமாக யாரெல்லாம் கற்று அறிந்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த கல்வியை சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் போய் பலவிதமாக ஆலோசனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆலோசனை செய்து நம்முடைய மாவட்டத்திலேயே சிறந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் அவனை போய் என்ன செய்கிறோம், சேர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதற்கு பிறகு அவன் உயர்நிலை கல்வி என்கிற ஒரு கல்வியை கற்றுவிட்டு அடுத்தபடியாக அதற்கு அடுத்த கட்டத்திற்கு அவன் நகரக்கூடியவனாக இருக்கும்போது அதற்கு தகுந்தாற்போல் அவர்களிடத்தில் ஆலோசனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏதாவது ஒரு டிகிரி, ஏதாவது ஒரு பி கேட்டகரி, ஏதாவது ஒரு பட்டதாரியாக ஆகிவிட்டான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அவன் எப்படியாவது நல்லபடியாக கஷ்ட நஷ்டம் இல்லாமல் நல்லபடியாக என்ன செஞ்சிருவான், வாழ்ந்து விடுவான் என்பதில் எல்லா தாய் தந்தையர்களும் என்ன செய்கிறோம், கஷ்டப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவர்களுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கிறோம். அவர்களுக்காக நம்முடைய இரத்தத்தை கொடுக்கிறோம். அவர்களுக்காக நாம் தியாகம் செய்கிறோம். அவர்களுக்காக நம்முடைய வாழ்க்கையே தியாகம் செய்கிறோம், அர்ப்பணிப்பு செய்கிறோம். ஆனால் இந்த உலக வாழ்விலே அவன் வாங்கக்கூடிய அந்த டிகிரியாக இருக்கட்டும், டாக்டர் பட்டமாக இருக்கட்டும், உலகத்திலேயே சிறந்த உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பட்டதாரியினுடைய பட்டமாக இருக்கட்டும், எந்த பட்டத்தை வைத்து அவனுடைய மன்னரையையும் மறுமையும் விலை பேசிவிட முடியுமா? உலக கல்வி என்பது கட்டாயம் கற்க வேண்டும், அதை இஸ்லாம் தடுக்கல. உலக கல்வியை வைத்து மன்னரையும் மறுமையும் அவனால் விலை பேசிவிட முடியுமா? உலக கல்வியோடு சேர்த்து மார்க்க கல்வியை புகத்தினால் மறுமைக்குண்டான அந்த நிலையை குறித்து, மன்னரையை குறித்து, மகசரிலே நடைபெறக்கூடிய அந்த சம்பவங்களை குறித்து மார்க்க கல்வியும் அவனுக்கு நாம் ஊட்டினோம் என்று சொன்னால், உலக கல்வியோடு சேர்த்து மார்க்க கல்வி ஊட்டப்பட்டது என்று சொன்னால், நபிகளாருடைய வரலாற்று புத்தகங்கள், வரலாறுகள் அவனுக்கு எடுத்து காட்டப்பட்டது என்று சொன்னால், எடுத்து உரைக்கப்பட்டது என்று சொன்னால், திருமறை குர்ஆனுடைய அந்த வசனங்கள், திருமறையில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் அவன் படித்தான் என்று சொன்னால், அந்த உலக கல்வியும் மார்க்க கல்வியும் இணைந்து மண்ணெறியை விலை பேசும். மறுமையிலே அல்லாஹ்வை தன்னந்தனியாக நீங்கள் சந்திக்க போகிறீர்கள், நான் சந்திக்க போகிறேன். இன்னைக்கு உலகத்தில் வாழும்போது தாய் தந்தையர்கள் உறவோடு வாழ்கிறோம், சொந்த பந்தங்களோடு வாழ்கிறோம். இந்த தெருவை விட்டு நம்ம போவே கூடாது. இந்த தெருவிலேயே ஏதாவது ஒரு இடத்தை பார்த்து அமர்ந்து விட வேண்டும் என்று அண்ணன் தம்பிகளாக, அக்கா தங்கைகளாக, சொந்த பந்த உறவுகளோடு அமர்ந்திருக்கிறோம். நாளை மறுமையில யாரெல்லாம் சொந்த பந்தமாக இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் மிகவும் நெருங்கிய உறவு முறைகளாக இருக்கிறீர்களோ, அவர்கள் இவரை பார்த்து வெறுண்டு ஓடக்கூடியவர்களாக இருப்பார்கள். காரணம், இறைவனிடத்திலே என்னுடைய நிலை என்னவென்றே யாருக்குமே தெரியாது. அப்படி அல்லாஹ்விடத்திலே தன்னந்தனியாக நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், தன்னந்தனியாக உரையாட போகிறோம். அந்த உரையாடலுக்கு தகுந்தாற்போல் நாம் நம்மளுடைய பிள்ளைகளை தயார் செய்து வைத்திருக்கிறோமா? ஒரு சாதாரண ஒரு விஷயம், ஹலால் ஹராமை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமா? உலகத்தில் எங்கு சென்றாலும் நம்முடைய பிள்ளைகளை மேல் படிப்புக்கு அனுப்பினாலும், அல்லது ஒரு வெளியூருக்கு அனுப்பினாலும், வெளிநாடுக்கு அனுப்பினாலும், ஹலால் ஹராம் என்கிற விஷயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சுட்டி காட்டுறோமா? உலக விஷயங்களில் எதை எதெல்லாமோ அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். இவனுக்கு இந்த கிளாஸ்லேயே ஸ்போக்கன் இங்கிலீஷ் தேவைப்படுகிறது, சின்ன வயசுலேயே அவனுக்கு கிராமட்டிக்கலான ஒரு இங்கிலீஷ் தேவைப்படுகிறது, அல்லது ஹிந்தி கிளாஸ் தேவைப்படுகிறது. ஏதாவது ஒரு லாங்குவேஜில் இவனை நல்லபடியாக அவனை வலுவாக்கி விட வேண்டும் என்பதில் தாய் தந்தையர்கள் என்ன செய்யறாங்க? ஒரு குறிக்கோளாக இருக்கிறீல்ல, உலக கல்வியில மார்க்க கல்வி, ஆரம்ப அடிப்படை கல்வியை கற்றுக் கொடுக்கிறோமா? சாதாரணமாக ஒரு ஹலால் ஹராம், சின்ன பிள்ளைங்க அதற்கு என்ன தெரிய போகுது என்று நாம் நினைக்கலாம். சிறிய வயதில் நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மார்க்க கல்வி, சின்ன வயசிலே நாம் புகுத்தக்கூடிய மார்க்க கல்வி, உங்களுடைய மன்னரையும் அவனுடைய மன்னரையும் தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் அவன் அறிவுபூர்வமாக சிந்தித்து மார்க்க அடிப்படையிலே சிந்தித்து செயல்படக்கூடிய அளவிற்கு அவனை அழகான முறையில் வளர்த்து வார்த்தெடுத்து விடும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை எப்படி மார்க்க அடிப்படையில் வளர்த்தெடுத்திருப்பார்கள், அதே போல தன்னுடைய பேர குழந்தைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் வளர்த்து வாலிபமாக ஆக்குறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளாருடைய மஸ்ஜித் நபவியில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அங்கு இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் எல்லாம் அங்கு மிகப்பெரிய அளவிலே வியாபாரமாக தொழிலாக
பேரித்தம்பழத்தை தான் என்ன செஞ்சாங்க, வியாபாரமாக செய்து வந்தார்கள். அப்படி பேரித்தம்பழத்தில் ஒவ்வொரு செல்வந்தர்களும் அவருடைய தோட்டத்தினுடைய விளைச்சலுக்கு ஏற்றாற்போல் அதற்கு தகுந்தாற்போல் ஜக்காத்துடைய பொருளை பேரித்தம்பழமாகவே கொடுப்பாங்க. அப்படி மஸ்ஜித் நபவியில ஒரு நாள் பேரித்தம்பழத்தினுடைய குவியல் குவிந்து கொண்டே இருக்கிறது. அந்த குவியலை சுற்றி அல்லாஹ்வுடைய தூதருடைய பேர குழந்தைகள் சுத்தி சுத்தி வராங்க. சின்ன பிள்ளைகள் என்று சொன்னால் பள்ளிவாசலுக்கு வந்தாலும் வெளியே போனாலும் விளையாட்டை கண்ணுங்கருத்துமாக இருக்கும், விளையாட்டில் தான் இருக்கும். அப்ப பிள்ளைகள் சுத்தி சுத்தி விளையாடுகிறார் என்று சொன்னால் விளையாடக்கூடிய ஒரு பருவம், சிறு வயதாக இருக்கக்கூடிய ஒரு பருவம். அந்த தருணத்திலே அசன் உசைன் 2 பேர்களும் சுத்தி சுத்தி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதுல யாரோ ஒருவர் அந்த பேரித்தம்பழத்தை எடுத்து வாயில போட்டாங்க. கீழே கிடந்த ஒரு பேரித்தம்பழம், மஸ்ஜித் நபவியில கிடக்கக்கூடிய ஒரு பேரித்தம்பழம். அந்த சின்ன பிஞ்சுக்கு தெரியாது இது எங்குள்ள பழம், என்ன பொருள் என்று தெரியாது. கீழே கிடக்கிறத பார்த்து எடுத்து வாயில போட்டுருச்சு. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் இங்கிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். தன்னுடைய பேர குழந்தைகளிடத்துல அந்த வாயிலே போட்ட பேரித்தம்பழத்தை தன்னுடைய விரலால் நோண்டி வெளியே எடுத்து இது அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்திற்கு ஹராமான ஒரு பொருள் என்று தெரியாதா? அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தினருக்கு ஜகாத்து பொருள் தடுக்கப்பட்ட ஒரு பொருள் என்று தெரியாதா? சின்ன வயசில் இருக்கக்கூடிய ஒரு பிஞ்சு குழந்தையை அல்லாஹ்வுடைய தூதர் வளர்த்து வார்த்தெடுத்த அந்த பக்குவத்தை பாருங்க. சின்ன பிள்ளையா தான் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அழகான முறையிலே அவனிடத்துல சொல்கிறார்கள், அவருடைய பேர குழந்தை இடத்துல, இது அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்திற்கு தடுக்கப்பட்ட ஒரு பொருள், இது ஹராமாக்கப்பட்ட ஒரு பொருள். நம்முடைய குடும்பத்திற்கு இந்த பொருளாதாரத்தை நாம் சாப்பிடக்கூடாது, ஜக்காத்து நிதியிலிருந்து நாம் எந்த நேரத்திலும் முன்னிவிடக்கூடாது. சின்ன வயசுல பிஞ்சு மனசுல அழகான ஒரு கல்வியை, மார்க்க கல்வியை அல்லாஹ்வுடைய தூதர் ஊட்டுகிறார்கள். இன்னைக்கு நாம் நம்மளுடைய பிள்ளைகளை இந்த அடிப்படையில வளர்த்து வார்த்தெடுக்கிறோமா? சாதாரண ஒரு விஷயங்க. அக்கம் பக்கத்தில் ஒரு கந்தூரி விழா என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அங்கு போய் என்ன செய்யுது, வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். ஒரு வரதட்சணை திருமணம் என்று சொன்னால் அல்லது மார்க்கத்திற்கு முரணான ஒரு காரியம் என்று சொன்னால், மார்க்கம் தடை செய்யப்பட்ட ஒரு இடம் என்று சொன்னால், இணை வைப்பு காரியம் மிக பெரிய அளவிலே விமர்சையாக நடக்கக்கூடிய இடத்திலே யார் நிற்கிறார்? தந்தை பள்ளிவாசல் இருக்கிறார், தாயும் போகல, ஆனால் நம்முடைய பிள்ளை அங்க போய் நிற்கிறது. யார் கூட்டு போனா? என்னுடைய தந்தையினுடைய தந்தை, என்னுடைய தந்தை கூட்டு போயிட்டாரு, என்னுடைய தாயினுடைய தாய் கூட்டு போயிட்டாங்க, என்னுடைய ஏதோ ஒரு உறவுமுறையை சொல்லி அங்கே அழைத்து சென்று விட்டார்கள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோமா இல்லையா? ஒரு இணை வைப்பு காரியம் என்பது நமக்கு தெரிகிறது. தர்கா வழிபாடு என்பது இஸ்லாத்திற்கும் தர்காக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அங்கு நடக்கக்கூடிய எந்த விதமான அனாச்சாரத்திற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஆனால் அந்த இடத்திலே போய் நம்மளுடைய பிள்ளை அங்கே செல்கிறது என்று சொன்னால், நான் ஏதாவது ஜாமா வாங்க போனேங்க, கந்திரி கடையை பார்க்க போனேன், அங்கு இருக்கக்கூடிய அந்த தின்பண்டங்களை நான் வாங்கி கொடுப்பதற்காக போனேன். அந்த சபையே நமக்கு தடுக்கப்பட்ட ஒரு சபை, அல்லாஹ்வுக்கு மிகவும் கோபத்திற்குரிய ஒரு சபை, அல்லாஹ்வுக்கு மிகவும் பாரதூரமான ஒரு ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு இணை வைப்பு. அந்த இணை வைப்பு காரியம் மிகவும் விமர்சையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சபைக்கு நம்முடைய பிள்ளைகள் அங்கு சென்று வருகிறார்களா இல்லையா? அப்ப அந்த பிள்ளை இடத்திலே நாம் பாடம் நடத்தாதனுடைய விளைவு, நாம் பாடம் எடுக்கணும் அந்த பிள்ளை இடத்துல. இது இணை வைப்பு காரியம், இங்கே லைட் எல்லாம் போட்டு மிகவும் விமர்சையாக நடைபெறுகிறது, இது மார்க்கத்திற்கு ஒரு முரணான காரியம், இது அல்லாஹ்வுக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம், அல்லாஹ்வுக்கு மிக பெரிய அளவிலே ஒரு கோபம் வரக்கூடிய ஒரு காரியம் என்று சொன்னால் இந்த இணை வைப்பு காரியம்தான் என்பதை நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நாம் மார்க்க கல்வியை போட்டு இருக்கிறோமா? நண்பர்களோடு போறான், சொந்த பந்தங்களோடு போறான், எல்லாத்தோடையும் போய் அந்த சபையிலே போய் சங்கமிக்கக்கூடிய சிறுவர்களை, இளைஞர்களை பார்க்கிறோம். அதே போன்று ஒரு வரதட்சணை திருமணமாக இருக்கட்டும், மார்க்கத்திற்கு முரணான காரியமாக இருக்கட்டும், அந்த விஷயத்திலிருந்து நாம் தவிர்த்து இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய பிள்ளைகளை அந்த திருமணத்திற்கு அனுப்பி வைத்து சாப்பிடுவதற்கு ஊக்கப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த திருமணத்திற்கு நம்முடைய பிள்ளைகளை யாரோ சொந்த பந்தம் போறாங்க, நான் போகல, என்னுடைய தம்பி போனா, அதனால் என்னுடைய பிள்ளையை நான் அவர்களோடு அனுப்பி வைத்தேன். உனக்கு ஹராம் என்று சொன்னால் உன்னுடைய மனைவிக்கும் ஹராம், உன்னுடைய மனைவிக்கு ஹராம் என்று சொன்னால் உன்னுடைய பிள்ளைக்கும் ஹராம். ஒட்டுமொத்தமாக ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கிறார் என்று சொன்னால் தந்தைக்கு தனியாக, தாய்க்கு தனியாக, பிள்ளைக்கு தனியாக ஹராம் என்று பிரிக்க மாட்டார்கள். ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்திற்கும் ஒரு சபை ஹராம் என்று சொன்னால் எல்லாத்துக்குமே ஹராம். அப்ப இது போன்ற விஷயத்துல நாம் கண்ணுங்கருத்தமாக இருக்கிறோமா? சின்ன பிள்ளை, அவனுக்கு என்ன தெரியும், அந்த சாப்பாடை பத்தி என்ன தெரியும், அந்த சபையை பத்தி என்ன தெரியும் என்று நமக்கு நாமே பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி இருந்தார்களா?
சின்ன பிள்ளை தானே, எனக்கு தான் தடை செய்யப்பட்டிருக்குது. இந்த ஜக்காத்துடைய நிதி அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கக்கூடிய இந்த ரசூலுக்கு தான் தடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த முகமதுக்கு மட்டும்தான் தடுக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யல, நிக்கல. என்னுடைய குடும்பமாகிய ஃபாத்திமாவுக்கும் ஹராம், என்னுடைய பிள்ளைக்கு பிறந்த பேர குழந்தை ஹசன் ஹுசைன் இவர்களுக்கும் ஹராம், என்னுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் இந்த ஜக்காத் நிதி ஹராம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எதை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்தார்களோ, எதை சட்டமாக இயற்றினார்களோ அவர்களும் ஹராம், அவருடைய பிள்ளைக்கும் ஹராம், அவருடைய பேர குழந்தைக்கும் ஹராம். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சிறு வயதிலே இருந்து அந்த பிள்ளைகளை வளர்த்து வாலிபமாக்கியது. மிக பெரிய அளவிலே சில போர்களிலே ஹசன் ஹுசைன் மூலமாக வெற்றியை கண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மார்க்க கல்வியை சிறிய வயதிலே இருந்து ஊட்டி அவர்களை அழகான முறையிலே மார்க்கப்பட்டுள்ள இளைஞர்களாக வளர்த்து வாலிபமாக்கினார்களா இல்லையா? அதன் மூலமாக யாருக்கு பயன்? அவருடைய பெற்றோர்களுக்கு பயன். அவருடைய பெற்றோர்களுக்காக மரணத்திற்கு பிறகு செய்யக்கூடிய பிரார்த்தனை. நீங்கள் ஒரு சபையை தடுக்கவில்லை என்று சொன்னால், ஒரு மார்க்கத்திற்கு முரணான ஒரு சபைக்கு நீங்களும் அவர்களோடு கூட்டாய் இருந்தீர் என்று சொன்னால் உங்களிடத்திலேயே கேள்வி வரும். உங்களிடத்திலே கேள்வி கேட்பார்கள் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுக்கு ஹராம் எனக்கு ஹலாலா? கொஞ்சம் ஒரு இளமை பருவத்தை அடைந்தவுடன் நீங்கள் அவர்களுக்கு மார்க்க கல்வியை சொல்லும் போது இந்த சபைக்கு போகக்கூடாது, என்னவாப்பா 2 வருடங்களுக்கு முன்பாக நீனா போயிட்டு வாங்கன்னு சொன்னீங்க, இப்போது தடுக்கிறீர்களே என்கிற கேள்வியை சந்திப்பதற்கு முன்பாக சிறிய வயதிலிருந்து மார்க்க கல்வி அவர்களுக்கு புகட்டுங்கள். இப்படி ஏராளமான சம்பவங்களை நாம் சுட்டி காட்டிக் கொண்டே போகலாம். இவர்கள் யார்? இவர்கள் உங்களுடைய மன்னரையும் நம்முடைய மறுமை வாழ்வையும் தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் யார் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள். உலக கல்வியை கற்றுனா உலகத்தினுடைய பொருளாதாரத்தின் மூலமாக அதன் மூலமாக எனக்கு பயனளிக்கும் என்று நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறோமா இல்லையா? ஒரு தொழில் அதிபராக ஆக்கிறோமா இல்லையா? அதன் மூலமாக பொருளாதாரத்தின் மூலமாக நான் பயனிட வேண்டும் என்று எல்லா தாய் தந்தையர்களுடைய நினைப்பும் இருக்கத்தானே செய்து, எண்ணமும் இருக்கத்தானே செய்து, அதன் மூலமாக இவர்களை தயார் செய்தால் நம்மளுடைய மறுமை வாழ்வும் நல்லபடியாக அமையும் என்பதை நீங்கள் யோசியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஹசன் ஹுசைனை எப்படி தயார் செய்தார்களோ அதே போன்று அவர்களுடைய ரத்தம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை எப்படி தயார் செஞ்சிருப்பாங்க. குடும்பத்தோடு சூனத்திற்கு செல்லணும். பிற மக்கள் எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சுப செய்தியை சொல்லுகிறார்கள், நற்செய்தி சொல்லுகிறார்கள். தன்னுடைய குடும்பத்திற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தானே சொல்லுவாங்க. மார்க்க விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பிடிமானமாக இருந்தார்களோ அதே போன்று தங்களுடைய சந்ததிகளையும் வளர்த்து வாலிபமாக்கினார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள், இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகவும் நேசத்திற்குரிய ஒரு பிள்ளை. இந்த பிள்ளை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு கோரிக்கையை வைக்கிறார். என்ன கோரிக்கை என்று சொன்னால், மாவு திருகக்கூடிய நேரத்தில், இப்போது எல்லாமே மிஷினரியாக ஆகிவிட்டது. மாவு அரைக்க வேண்டும் என்று சொன்னால் கிரைண்டர் இருந்தது. இப்போ எல்லாமே என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் வீடு தேடி மாவுமே சேர்ந்து வருகிறது. அதை விட நம்ம கடையில் போய் அதையும் சுடுவதற்கு நமக்கு மிகவும் சோம்பலாக இருந்தது என்று சொன்னால் கடையில் போய் ரெடிமேட்டாக என்ன செஞ்சிடலாம், நம்மளுடைய காலை உணவை வாங்கிட்டு வந்துடலாம். அப்போ அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் மாவு திருக வேண்டும் என்று சொன்னால் வீட்டில் போட்டு தான் திருகையில் வைத்து திருகுவாங்க. இப்போ இப்படியே ஒரு காலகட்டம் நடந்து கொண்டே இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு போர்க்களத்திற்கு சென்று திரும்பிய செய்தியை அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்க என்று சொன்னால், உன்னுடைய தந்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்திற்கு திரும்பி வந்திருக்கிறாங்க. உன்னுடைய தந்தை இடத்துல போய் அந்த போர்க்களத்தில் சில கனிமத்து பொருட்களை சில அடிமைகளையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அழைத்து விட்டு வந்திருக்கிறார்கள். உன்னுடைய மாவு திருகி உன்னுடைய கை காலெல்லாம் என்ன செய்யுது, காய்த்து போய் இருக்கிறது, வலியாக இருக்கிறது என்று சொல்கிறாய். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல போய் என்ன செய்ய, இந்த 2 அடிமையை இதற்கு பகரமாக உனக்கு உதவியாளராக அடிமையை பெற்றுவிட்டு வா என்று யார் அனுப்பி வைக்கிறார் என்று சொன்னால் அவருடைய கணவர் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவருடைய கணவர் அலி ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்ப்பதற்கு வீட்டுக்கு செல்றாங்க. வீட்டுக்கு போனால் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை, ஆயிஷா அம்மையார் இருக்கிறாங்க. ஆயிஷா அம்மையார்ட்ட வந்த சம்பவத்தை சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க வந்தே, அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னால் ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய தந்தை, பாசத்திற்குரிய ஒரு தந்தையை பார்க்க வந்திருக்காங்க, தந்தை இல்லை. அப்ப ஆயிஷா அம்மையார் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் வீட்டுக்கு வரல. ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இரவு நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி வராங்க. வந்த உடனேயே ஆயிஷா அம்மையார் சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, உங்களுடைய மகள் ஃபாத்திமா உங்களை தேடி வந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் விரைந்து சொல்றாங்க,
அவருடைய வீட்டுக்கு மிகவும் பாசத்திற்குரிய ஒரு பிள்ளைல, தாய் இல்லாமல் வளர்ந்த பிள்ளை, தந்தையுடைய அரவணைப்பில் வளர்ந்த பிள்ளை, ஒரு பாசத்திற்குரிய, விருப்பத்திற்குரிய, நேசத்திற்குரிய, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகவும் விருப்பமான பாசமான ஒரு பிள்ளை. இந்த பிள்ளையை தேடி, அதுவும் பெண் பிள்ளை வேற, யாருமே உயிரோடு இல்லை. நிறைய பெண்கள், 4 பெண் குழந்தைகள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான். அது அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் போதே சில பிள்ளைகள் இறந்து விட்டது. ஒரே ஒரு பிள்ளை ஃபாத்திமா. அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். இங்குதான் நாம் பார்க்க வேண்டிய சம்பவம் என்னவென்று சொன்னால், ஒரு பாசத்தின் உடைய விளைவினால், பாசம், ஒரு நேசம், இதனால் மார்க்கம் கடைபிடிக்கப்படாமல் போய்விட்டது என்று சொன்னால், அந்த பாசத்தினால் அவனுடைய மறுமை வாழ்வு நாசமாகி கூட விடக்கூடாது என்பதில் அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணும் கருத்துமாக இந்த விஷயத்தில் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஃபாத்திமா சொல்லுகிறாங்க, சம்பவத்தை கேள்விப்பட்டுட்டே வராங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி என்ன கோரிக்கை வைத்தாங்க? மாவு திருகக்கூடிய நேரத்தில் என்னுடைய கைகால் வலி ஏற்படுகிறது, காய்த்து மிகவும் கடுமையாக வேதனையாக இருக்கிறது, அதற்கு பகரமாக ஒரு அடிமை வேண்டும். இதுதான் ஒரு தந்தை இடத்துல ஒரு பிள்ளை வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. ஒரு தந்தையாக இருக்கக்கூடியவர், ஒரு பெண் பிள்ளை இப்படி கை காய்த்த நிலையிலே ஒரு கோரிக்கையை வைத்து நம்ம இடத்திலே வந்து நின்றது என்று சொன்னால், நாம் தந்தையாக இருக்கிறோம். பெண் பிள்ளைக்கு பாசத்தினுடைய விளைவினால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பெரிய அளவிலே ஒரு பொருளாதாரத்தை செலவழித்து அந்த பிள்ளைக்கு தேவையான பொருளை நாம் வாங்கி கொடுத்து விடுவோம். அப்படித்தானே? ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே எதா பார்க்கிறார் என்று சொன்னால், இது கனிமத்து பொருள், இது போர்க்களத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட ஒரு பொருள். இந்த பொருள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தடுக்கப்பட்ட ஒரு பொருள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே சொல்கிறார்கள், என்னுடைய மகள் ஃபாத்திமாவே, இந்த சம்பவத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள், நீங்களும் உங்களுடைய பிள்ளையும் உரையாடுவது போல் நினைத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரே ஒரு பிள்ளை, பாசத்திற்குரிய ஒரு பிள்ளை, தாய் இல்லாமல் வளர்ந்த பிள்ளை, தந்தையுடைய அரவணைப்பிலே வளர்ந்த ஒரு செல்ல பிள்ளை, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சிறந்த ஒரு பிள்ளையாக தந்தை இடத்திலே ஒரு கோரிக்கை வைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதராகவும் இருக்கிறார், ஜனாதிபதியாகவும் இருக்கிறார். அதை விட அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு தந்தையாகவும் இருக்கிறார். இந்த தருணத்திலே, பாச போராட்டத்திலே, அங்கே அல்லாஹ்வுடைய தூதர் மறுமைக்கான விஷயத்தை விலை பேசவில்லை, மறுமையை விட்டு கொடுக்கவில்லை. அந்த வியாபாரம் தான் செழிப்பான வியாபாரம். அதற்காக என்னுடைய பிள்ளை இந்த பொருளாதாரத்திலிருந்து சாப்பிட்டு விடக்கூடாது, என்னுடைய குடும்பம் இந்த பொருளாதாரத்திலிருந்து அணிவித்து விடக்கூடாது என்பதிலே கண்ணு கருத்துமாக என்னுடைய பிள்ளையிடத்திலே சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். என்னுடைய மகள் ஃபாத்திமாவே, எப்படி இருக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனநிலை அந்த தருணத்திலே எப்படி இருக்கும்? இந்த பிள்ளையை அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி கட்டத்திலே ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் மரண தருவாயில இருக்கக்கூடிய தருணம், எல்லா மனைவிமார்களும் அல்லாஹ்வுடைய தூதரை சுத்தி வட்டமிடக்கூடிய ஒரு தருணம், ஆயிஷா அம்மையார் அறிவிக்கக்கூடிய ஒரு சம்பவம். எல்லா மனைவிமார்களும் அங்கே சங்கமித்து விட்டோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய பிள்ளையை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஃபாத்திமா அங்கிருந்து நடந்து வந்தார்கள். ஆயிஷா அம்மையார் வர்ணிக்கிறார்கள் இந்த சம்பவத்தை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நடந்து வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்து வருவார்களோ அதே செய்கையிலே ஃபாத்திமா அவர்கள் நடந்து வந்தார்கள். நடந்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர், என்னுடைய மகள் ஃபாத்திமாவே வருக வருக என்று பாசத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பிள்ளையை வரவேற்றார்கள். வரவேற்று அவருடைய வலது பக்கத்திலே அமர வைத்து அவருடைய காதிலே ரகசியமாக ஒரு செய்தியை சொன்னார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்ணீர் சிந்தி அழுதார்கள், மிகவும் பதட்டமடைந்தார்கள், பயந்தார்கள். அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய தூதர், என்னுடைய பிள்ளை பயந்து விட்டது, பதட்டமடைந்து விட்டது என்று இன்னொரு செய்தியை சொல்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிரித்தார்கள். இந்த சம்பவத்தை ஆயிஷா அம்மையார் கேட்கிறாங்க, அவருடைய மனைவிகள் எல்லாம் இருக்கும்போது, உன்னுடைய தந்தை உன்னிடத்தில் மட்டும் ரகசியம் சொன்னாரே, என்ன ரகசியம்? ஃபாத்திமா இல்லை, எது எனக்கும் என்னுடைய தந்தைக்குள்ள ரகசியம், சொல்லவே மாட்டேன். அடுத்தபடியாக ஆயிஷா அம்மையார் பிடிவாதமாக கேட்கிறார்கள், ஃபாத்திமாவே, உன் மீதுள்ள உரிமையில உன்னிடத்துல கேட்கிறேன், எப்படியாவது அந்த விஷயத்தை சொல்லிறேன். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பத்திலே சொன்னார்கள், என்னுடைய மகள் ஃபாத்திமாவே, அல்லாஹ்வுடைய வானவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் ரமலானிலே ஒவ்வொரு தடவையும் ஒரு முறைதான் திருமுறையை ஓதி காட்டுவார். இந்த வருடம் 2 முறை ஓதி காட்டிவிட்டார். என்னுடைய மரணம் நெருங்கி விட்டது, உனக்கு முன்பாக நான் மரணிக்க போகிறேன், உனக்கு முன்பாக இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன் என்ற செய்தியை சொன்னவுடனே என்னுடைய தந்தை மரணிக்க போகிறார், எனக்கென்று ஒரே ஒரு உறவு தான் தந்தை என்கிற உறவு, அந்த உறவு இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறதே என்று நான் கண்ணீர் சிந்தி அழுதேன். என்னுடைய பதட்டத்தை பார்த்து, பயத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் மறுபடியும் அழைத்து, என்னுடைய மகள் ஃபாத்திமாவே, இறை நம்பிக்கையாளருக்கு நீ தலைவியாக இருப்பதை விரும்பவில்லையா?
மக்களுக்கெல்லாம் சிறந்த தலைவியாக நீ வரப்போகிறாய் என்கிற ஒரு செய்தியை சொன்ன உடனே நான் அங்கிருந்து மகிழ்ச்சியாக சிரித்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உரையாடினேன். இந்த 2 செய்தி தான் சொன்னார்கள். இதை எதற்காக சுட்டி காட்டுகிறேன் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பிள்ளையை விட்டு செல்லும் போது என்ன சொல்லிவிட்டு சென்றார்கள்? இறை நம்பிக்கையாளருக்கு தலைவியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னை ஆக்கப் போகிறான் என்பதை சூசகமாக சுட்டி காட்டினார்கள். சுவனத்தில் கூட இருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு பிள்ளையை தயார் செய்துவிட்டு இந்த பிள்ளை இந்த சொல்லை எல்லாம் கேட்கிறது என்று சொன்னால், இதற்குத்தான் நான் சொல்லுகிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பிள்ளையை சந்திக்கும் போது, என்னுடைய மகள் ஃபாத்திமாவே, உன்னுடைய மாவு திருகக்கூடிய நேரத்திலே உன்னுடைய கை மிகப்பெரிய அளவிலே பாதிப்புக்குள்ளாகி உடல் வலி ஏற்படுவதற்கு பகரமாக ஒரு அடிமையை நீ அன்பளிப்பாக கேட்கிறாய். அது தடை செய்யப்பட்டது. அது மார்க்கத்திற்கு, அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு தடை செய்யப்பட்ட ஒரு பொருளாதாரம். அதற்கு பகரமாக அதைவிட சிறந்த ஒன்றை உனக்கு சுட்டி காட்டட்டுமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் சுட்டி காட்டினார்கள். உலகத்தில் எந்த பிள்ளையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்தை, ஒரு அறிவுரையை சுட்டி காட்டினார்கள். ஒரு கோரிக்கை வைக்கிறது என்று சொன்னால் அதை நிவர்த்தி செய்தாதான் மறு பேச்சை. எல்லா பிள்ளைகளும், பாசத்திற்குரிய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் ஆனாலும் ஆண் பிள்ளைகள் ஆனாலும், தந்தை இடத்திலே ஒரு கோரிக்கை வந்தது என்று சொன்னால், தாயிடத்திலே ஒரு கோரிக்கை வந்தது என்று சொன்னால், அதை சரியா நல்லதா கெட்டதா என்று ஆராயக்கூடிய இடத்திலே யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால் தாய் தந்தையர்கள் இருக்கிறீர்கள். குடும்ப தலைவனாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள். குடும்ப தலைவியாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள். நம்முடைய பிள்ளைக்கு இது சரி வருமா என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய மறுமை வாழ்வையும் அவருடைய பிள்ளையுடைய மறுமை வாழ்வையும் தீர்மானித்து அங்கே சொல்கிறார்கள். என்னுடைய மகள் ஃபாத்திமாவே, உனக்கு உடம்பு வலிக்கிறதா, கைகால் வலிக்கிறதா, நீ படுக்கைக்கு சொல்லும் போது சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லு, அல்லாஹு அக்பர் என்று 34 தடவை சொல்லு. ஒவ்வொரு நாளும் நீ படுக்கைக்கு செல்லும் போது இந்த திக்ரை சொல்லு. உனக்கு உலகத்திலும் மறுமையிலும் மிகப்பெரிய அளவிலே ஒரு திருப்தி இருக்கிறது என்கிற ஒரு வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த பிள்ளை கட்டுப்பட்டு ஒரு சிறந்த தந்தைக்கு ஒரு சிறந்த பிள்ளையாக, சிறந்த சந்ததியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அதே போன்று அவருடைய பிள்ளை ஹசன் ஹுசைனை உருவாக்கி இருக்கிறார்கள். அப்ப இது போன்ற ஏராளமான கோரிக்கைகள் நம்மளுடைய தந்தையாக இருக்கிற இடத்துல, தாயாக இருக்கிற இடத்துல வரும். உதாரணமாக சமீப காலமாக நம்மளுடைய ஊர்ல ஏராளமான பிரச்சனைகள் இளைஞர்களால், சின்ன பிள்ளைகளால் கடுமையாக தெருவில் உள்ளவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், ஊரில் உள்ளவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். யார் என்று பார்த்தால் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள், மார்க்க சிந்தனை இல்லாமல், மார்க்க பற்று இல்லாமல், தொழுகை இல்லாமல், தாய் இந்த இடத்திலே மிரட்டி ஒரு ரேஸ் பைக்கை வாங்கி தெருவில் உள்ளவர்களையும் ஊரில் உள்ள முதியவர்களையும் பெரியவர்களையும் மிரட்டி கொண்டு அலைகிறார்கள். அந்த ரேஸ்ல ஒரு முதுமை அடைந்த ஒரு பெண் போறாங்க, அல்லது ஒரு முதுமையாக இருக்கக்கூடிய ஒரு முதியவர் போகிறார், அவரை ஓவர்டேக் பண்றேங்கிற பேர்ல அவரை தட்டி விட்டு போயிடுறான். பார்த்து போயா பெருசு, என்ன வார்த்தை! அவருடைய தாய் தந்தையர்கள் அந்த பிள்ளைகளை மார்க்க அடிப்படையிலே வளர்க்கிறார்களா? அவர்கள் சாபமிடுகிறார்கள், சபிக்கிறார்கள், அவனை சபிக்கிறார்கள். இன்னொரு தடவை செய்தால் அவருடைய தந்தையை சபிக்கிறார்கள், அவருடைய தாயை சபிக்கிறார்கள். ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சாபமிடக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். பைக் ரேஸுகள், அதுபோன்ற மொபைல் போனால் ஏராளமான இளைஞர்கள் சீரழியக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இப்படி எல்லா விஷயங்களும் நம்முடைய பிள்ளைக்கு மறுமை வாழ்வை நாசமாக்கக்கூடிய ஒரு பொருள் தேவையா என்பதை தந்தையாக இருக்கக்கூடியவர்களும் தாயாக இருக்கக்கூடியவர்களும் சிந்தித்து செயல்படுங்கள். நம்முடைய பிள்ளை உலக விஷயத்திற்கு ஒரு கோரிக்கை வைக்கத்தான் செய்யும். அந்த கோரிக்கையினால் அவனுக்கு நன்மை இருக்கிறதா அல்லது தீமை இருக்கிறதா என்பதை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நம்முடைய பிள்ளைகளை குர்ஆன் ஓத வைங்க. நம்முடைய பிள்ளைகளை குர்ஆனை மன்னனம் செய்ய வையுங்கள். நம்முடைய பிள்ளைகளை பள்ளிவாசலோடு தொடர்பு எடுத்து தொழுகையாளியாக ஆக்குங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மாறும். அதன் மூலமாக அவனுடைய மன்னரை வாழ்வும் மறுமை வாழ்வும் செழிப்பாக அமையும். நம்மளுடைய மரணத்திற்கு பிறகு நம்முடைய பிள்ளை இதே நிலையில் இருந்தால் உங்களுடைய மறுமை வாழ்வும் சுகபோகமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் அமைந்துவிடும். ஆகவே சிறந்த சந்ததிகளாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி குடும்ப விஷயங்கள்ல முடிவெடுத்தார்களோ, ஹலால் ஹராம் விஷயம் அல்லது மறுமை வாழ்வை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால், இது போன்ற விஷயங்களை, மார்க்க விஷயங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய பிள்ளைகளையும் என்னுடைய பிள்ளைகளையும், உங்களுடைய குடும்பத்தினரையும் என்னுடைய குடும்பத்தினரையும் சுவனத்திலேயே சிறந்த சுவனமான ஜன்னத்துல் பிரதோஸிலே பிரவேசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்தள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.